ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நடுவர்களுடைய முகம் சுளிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஏங்க கோல்டன் பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ரீசெண்டா சி தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் காம்படிஷன், இது சீசன் 5 சீனியருக்கான லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சூப்பராகவே போயிட்டு இருக்கு, ஆரவாரத்தோட அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான வீக் வந்து நேம் வச்சு சூப்பரா கனெக்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் நடக்க போறதுதான் திருவிழா ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிராமத்து செட்டப்ல திருவிழா நடந்தா எப்படி இருக்கும், அங்க பாடல்கள் எல்லாம் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல சூப்பரா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நிறைய பேர் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதாவது மக்களாகி நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா சபேஷன் ஆகட்டும், சுஷாந்திகாக்கு, பவித்ராக்கு அப்படின்னு சொல்லி இந்த வரிசையில இருக்கக்கூடியவர் தான் ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா அறிவழகன். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கலன்ற விஷயம் பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாம நடுவர்கள், அதாவது ஜட்ஜஸ் எதனால மூஞ்ச சுளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது கார்த்திக் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிங்கர் கார்த்திக் சார் கிட்ட வந்து கூமாப்பட்டி இருந்த மால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பார்க்கும்போது நீங்க என் பக்கம் வராதிங்க, ஸ்ரீனிவாசன் சார் பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி திருப்பி விடுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் பக்கம் பண்ணியிருப்பாரு. ஸோ இது பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. ஏன்னா இந்த வாரம் சிங்கிள் பசங்க அப்படின்னு கூட சொல்லக்கூடிய டீமோட சேர்ந்து தான் சரிகமப்பா வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றாங்க. ஒரு சில ஈவென்ட் ஃபன் மூமெண்ட் எல்லாமே கலந்துருக்குன்னு சொல்லலாம். இதுல ஸ்ரீனிவாசன் சார் ஒரு படி இறங்கி வந்து பாத்தீங்கன்னா வேட்டியை மடிச்சுக்கிட்டே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க ஜாலியா இருந்துச்சு. பட் ஒரு சில விஷயங்கள் அங்கங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேமரால கேப்சர் ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாடக்கூடிய பாடல்கள், சிங்கர்கள் யாருக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.